மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மார்க் அண்ட் 7 மார்க் தான் இந்த வீடியோ நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சார் இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதுமானது 4 மார்க்ஸும் அண்ட் 7 மார்க்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க சரிங்களா. ஒவ்வொரு பாடத்திலும் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இதை மட்டுமாவது நீங்கள் தரவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பியராக உங்களால் 7 மார்க் கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் டைரக்ட் 4 மார்க் கொஸ்டின் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வருதோ ஸோ எல்லா கொஸ்டினும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எந்த கொஸ்டின் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா படிச்சிடக்கூடாது. மெயின் பாயிண்ட் அதான். சார் இந்த கொஸ்டின் படிச்சு கஷ்டமாக இருக்குது, இந்த கொஸ்டின் விட்டுட்டு படிச்சிடலாமா அப்படின்னா அப்படி எந்த கொஸ்டின் தயவு செஞ்சு விட்டுட்டு படிக்காதீங்க. அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க சரிங்களா. தென் அடுத்ததாக ஒவ்வொரு இயற்பியல் எடுத்தீங்க அப்படின்னா இயற்பியல் உங்களுக்கு 6 பாடம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வேதியியல்னு எடுத்தீங்க அப்படின்னா வேதியியல் உங்களுக்கு 5 பாடம் இருக்குது. ஸோ இந்த 6 பாடம் ப்ளஸ் இந்த 5 பாடத்தை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலேயும் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் எபோவ் 50 மார்க் 50 மதிப்பெண்ணுக்கு மேலே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் சரிங்களா. ஃபிசிக்ஸ் 25 மார்க்கு, கெமிஸ்ட்ரி 25 மார்க்கு, பாட்னி 25 மார்க்கு. ஸோ 12ஆம் பாடத்துலேருந்து 24ஆம் பாடம் வரைக்கும் படித்து உங்களுக்கு 25 மார்க் எடுக்கிறதுக்கு பதிலாக அதே பாடத்தை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. 1ஆம் பாடத்துலேருந்து 11ஆம் பாடம் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா 50 மதிப்பை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் 1ஆம் பாடத்துலேருந்து 11ஆம் பாடம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து படிங்க ஓகேங்களா சார். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் பாடம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் பாடம் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆவது பாடம், 2ஆவது பாடம், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆவது பாடம். அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணுங்க. தென் இதே மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாதவங்க என்ன செய்யணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீடியோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை நினச்சிங்க அப்படின்னா பாருங்கள் சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அடுத்து உங்களுக்கு என்ன செய்வோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கோல்டன் கொஸ்டின், அதாவது டாப் 20 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம இருக்கக்கூடிய டாப் 20 கொஸ்டின்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய டாப் 20 கொஸ்டின்ஸ் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கேட்கக்கூடிய டாப் 20 கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறத என்ன செய்யும் அப்படின்னா அப்லோட் பண்ணுவோம். தென் ஓவராலாக எப்படி நம்ம 75க்கு நம்ம 75 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சயின்ஸில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோவும் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாங்க கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் இதில் கட்டாயம் வேணால் நம்ம எப்படி சார் கம்பல்சரி சம் எப்படி சார் அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சம் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு சம்ஸ் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒரு சம்ஸ் கேட்க போகிறாங்க. சார் இதில் எந்த பாடத்தில் மெஜாரிட்டியாக சம்ஸ் கேட்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரின்னு எடுத்தாச்சுன்னா 7ஆவது பாடத்துலேருந்து இது வரைக்கும் நடந்த டெஸ்ட்டில் மெஜாரிட்டியாக சம்ஸ் கேட்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுலேருந்து ஒரு சம்ஸ் எக்ஸாம் கிடைச்சிடாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுக்கணும். தென் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 3ஆவது பாடத்தில் அதிகமான கணக்கு கேட்காங்க. அடுத்தது அந்த மின்னோட்டம் பாடத்துலேருந்து உங்களுக்கு அதிகமான சம்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்காங்க. ஸோ உங்களுக்கு அதுலேயும் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் எதெல்லாம், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம நினைச்சு போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சேனல் நினைச்சு போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கம்ப்யூட்டர் பாடத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரே ஒரு பாடம் தான் இருக்குது. 4 கேள்வி 5 கேள்வி தான் இருக்கும். ஸோ அதில் உள்ள 2 மார்க் படிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். ஸோ அந்த பாடத்தில் 2 மார்க் வீடு படிச்சிடாங்க. அதே மாதிரி 1 வேர்டு படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 1 வேர்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிங்கிறதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பாடத்துக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைச்சிடறேன் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.